காலையிலேருந்து ஒரே மழையாக இருக்குது. இந்த மழைக்கு நல்லா ஒரு டீ காஃபி சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம மருமகளை கூப்பிடுவோம். என்னது, நம்ம மாமியார் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டீ தான் போட சொல்லுவாங்க போல. சரி, என்னென்னு பார்ப்போம். மருமகளே, இங்கே வாமா சித்த. சொல்லுங்கத்த, கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க, என்னாச்சு, என்ன விஷயம்? காலையிலேருந்து ஒரே மழையாக இருக்குது மருமகளே, நல்லா குளிர் வேற பார்த்துக்க. அத்தை, நானும் இங்கே தானே இருக்கேன். காலையிலேருந்து மழைன்னு எனக்கும் தான் தெரியுமே. அதுதான் டிவிலே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இந்த வாரம் ஃபுல்லாக மழையாக இருக்குமா. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். அது மருமகளே, குளிர் தாங்கலையா, சூடாக ஒரு கப்பு டீ எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்க அத்தை, இந்த டீ போட்டு வந்துடுறேன். மழை இல்லைன்னா மட்டும் டீ குடிக்க மாட்டாங்களாக்கும். சரி, போட்டு வரும். அத்தை, இந்தாங்க அத்தை, நீங்கள் கேட்ட மாதிரி சூடாக டீ போட்டு வந்துட்டேங்க. மருமகளே, இந்த டீயோட அப்படியே இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கங்க. அத்தை, நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இந்தா வந்துடுறேன். அத்தை, இந்தாங்க, இந்த மலைக்கு டீயோட அப்படியே இந்த வடையும் சாப்பிட்ணும் தானே ஆசைப்பட்டீங்க. வடையோட சட்னியை சேர்த்து கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க அத்தை. என் மருமகனா மருமகம் தான், அப்படியே நான் மனசில் நினைக்கிறத செஞ்சிடறேன். என்னது, நம்ம மாமியார் ஆளை காணும் பார்த்தா இங்கே வந்து பக்கத்து வீட்டு பாட்டியோட சேர்ந்து கதை பேசிகிட்டு இருக்கு. சரி, என்ன பேசுதுன்னு பார்ப்போம். சவரிமா, ஒரு வாரமாகவே ரொம்ப குளிராக இருக்குது. ஒன்றுமே புரியல பார்த்துக்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சவரிமா. என்ன பண்ணுறது, அடைக்கலாம். அதான் ஒரு வாரமாகவே மழை புயல் காற்றுன்னு எல்லாம் இருக்கணும்னு நியூஸில் வேறு சொல்லிகிட்டு இருக்காங்களே. அதுதான் அப்படி இருக்குது. நம்மளாம் வேறு வயசானவங்களே, அப்புறம் அப்படி தானே இருக்கும். அது கூட பரவாயில்ல. வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த மழையில் நனைஞ்சிட்டு போயிட்டு நடந்துட்டு வர்றது. இந்த பிள்ளைங்களும் லீவ் விடுமான்னு வேறு பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஆமாம், காலையில் எழுந்திரிச்சா என் பேத்தி பேரப்பிலலாம் அதை தான் பண்ணுதுங்க. இன்றைக்கி லீவ் இருக்குமா, நாளைக்கு லீவ் இருக்குமான்னு இதே வேலையாக போச்சு நல்லாருனாவே. இதுதான் சாக்குன்னு எங்கள் வீட்டில் ஒழுங்காகவும் சமைக்க மாட்டேங்கிறாளுங்க. சும்மா அப்படியே போட்டுருவாளுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே மட்டும் என்ன வாழலாம், என் மருமகளும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். நான் கேட்டால் தான் காப்பி வடனை ஏதாவது கொண்டு வந்து கொடுக்குறேன். இல்லைனா அவள் பாட்டுக்கு வேலையை பார்க்குற, ஜாலியாக இருக்கா. மழை பெய்யுதுங்கிறதுனால வேலைக்கும் போகலை, லீவ் வேறு போட்டுட்ருக்கா. இந்த மாமியாருக்கு நான் நேற்று தான் டீ வடைலாம் போட்டு கொடுத்தேன். ஆனால் இப்படி சொல்லுது பாரு பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட. இந்த வரேன். அத்தை, அத்தை, என்ன பண்ணிகிட்ருக்கேன்? உங்களை தான் காணான்னு பார்த்தேன் காலையிலேருந்து. மருமகள் வந்துட்டாலே. மருமகளே, சும்மா அந்த பக்கத்து வீட்டு அடைக்கிறதுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் பார்த்துக்க. மழைலாம் பெய்யுதில்ல, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாராலையும் வேலைக்கெலாம் போக முடியே, தான் கஷ்டம்ன்ட்டு. என் பாட்டி, நீங்கள் எதுவும் ஹைகோர்ட் வேலைக்கு போகிறீங்களா? எங்கத்த, நீங்கள் எதுவும் கலெக்டர் வேலைக்கு எதுவும் போகிறீங்களா? இவ்வளோ கவலைப்படுறீங்க. மருமகளே, என்ன பண்ணிகிட்டு இருக்க? நைட்டு டிஃபனுக்கு என்ன செய்ய போகிற? சொல்லுங்கத்த, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணுங்கிறத செய்கிறது தானே என் வேலையே. பரவாயில்லையே மருமகள், நமக்கு வேணுங்கிறத செய்யலாம்னு நினைக்கிறேன். சரி, நமக்கு வேணுங்கிறத கேட்போம். அம்மா, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் இருக்கட்டும்மா. எனக்கு வந்து இன்றைக்கி பூரி வேணும் பார்த்துக்கங்க. சரி மருமகளே, என் மகன் ஆசைப்பட்டு கேட்குறான். இன்றைக்கி பூரியை செஞ்சிரியா? அதுக்கு தொட்டுக்கையா உருளைக்கிழங்கு செய்கிறியா? பூரி கிழங்கு. அம்மாவும் பொண்ணும் சேர்த்துக்கிட்டு என்னை பூரி ஆசை சொல்கிறீங்க. அதை எப்போ சுட்டு எப்போ சாப்பிட்றது? அதெல்லாம் சரிப்படாது. இதுக்கு நம்ம வழி தான் சரி. என்ன மருமகளே, சரிதானே? நான் சொன்னது ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்க போலையே. அத்தை, இப்போ தான் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் காலி பண்ணேன். நேற்று தானே பொரியல்லாம் பண்ணேன், மறந்துட்டிங்களா? உருளைக்கிழங்கு இல்லாமல் எப்படி அத்தை பூரி செய்கிறது? நானும் அன்றைக்கி நான் செஞ்சு தரேன். இன்றைக்கி நமக்குரிய டிஃபன் தான். எப்பொழுதும் நான் செய்கிற அதே ஸ்பெஷல் தான். ஐயோ அண்ணி, என்ன உப்புமாவா? என்ன உப்புமா? சேமியா உப்புமா தானே செய்ய போகிறீங்க? அதுதானே நீங்கள் அடிக்கடி செய்வீங்களே. ஐயோ மருமகளே, நீ தான் உப்புமாவை கடி மாதிரி கிண்டி போடுறியே, கொஞ்சம் உதிரியாக செஞ்சானாச்சும் நல்லாயிருக்கும். ஏன் மருமகளே அதையே செய்ய போகிறேங்கிற? அத்தை, என்னால் நல்லா செய்கிற வரைக்கும் நான் அதைத்தான் செய்வேன். முயற்சி திருவினையாக்கும் அத்தை. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. ஒரு நாள் கண்டிப்பாக நல்லா செய்வேன். இன்றைக்கி நான் மருமகளே இங்கே கொஞ்சம் வாயேன். சொல்லுங்கள் அத்தை, கூப்பிட்டுட்டே இருந்தீங்க போல். உன் நாத்தனார் உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் கேட்கணும்னு சொல்கிறா. என்னன்னு கொஞ்சம் கேய மருமகளே. ஏன் நாற்று பெரிய ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மூலயமா கேட்குது? அத்தை, ஏன் அத்தை, நாற்று என்கிட்ட பேச மாட்டாங்களா? நீங்கள் சொல்கிறீங்க நாற்றுக்கு. அப்படி இல்லை மருமகளே, என்னதான் இருந்தாலும் பெரியவங்க சொன்னால் அது ஒரு மாதிரி தானே, அதனால தான் நான் கேட்டேன். இவங்க சொல்கிறத பார்த்தா என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியல. சரி, என்னன்னு கேட்போம். அண்ணி, உங்கள்கிட்ட இதை நான் ரொம்ப நாளாக கேட்கணுன்ட்டு இருந்தேன். என்ன நாற்று சொல்கிற? ரொம்ப நாளாக கேட்கணுன்ட்டு இருந்தியா? ஆமாங்க நீ, எனக்கு சுஷியம் சாப்பிடணும் போல் ரொம்ப நாளாகவே ஆசையாக இருக்குது. கொஞ்சம் செஞ்சு தரீங்களா நீ? என்னது சுஷியம்மா? அத்தை, அப்படின்னா என்னங்க அத்தை?
மருமகளே, இந்த கடலைப்பருப்பு மைதா மாவெல்லாம் வச்சு தீபாவளி டைமில் செய்வோம்ல, சுழியன்னு கூட சொல்லுவோம்ல மருமகளே, கடலைப்பருப்பு வச்சு ஸ்வீட்டு. அதை தான் என் மாவை சுசியான்னு சொல்கிறா, வேற ஒன்றும் இல்லை பார்த்துக்க. ஓ, கடலைப்பருப்பு உருண்டையா? அதை தான் இப்படி கேட்டியா நாத்து? நான் கூட வேறு எதோ கேட்க போகிறேன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன் பார்த்துக்க. அத்தை இந்தாங்க, நீங்கள் 2 பேரும் கேட்ட சுசியும் உங்களுக்கு ரெடி ஆச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரிங்களா? என்ன சரசு, நீ பாட்டுக்கு டீ கடையில் பாட்ட வச்சுட்டேன். நம்ம பாட்டுக்கு நான் கொஞ்சம் நேரம் பொறுத்திருந்தா வீட்டில் போய் டீ குடிச்சிருக்கலாமே, மழை வேற பெய்யுது. ஏங்க, பெய்கிற மழையில் என்னாலாம் டீ போய் வீட்டில் போட முடியும்னு தோணுங்க. இங்கேயே கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போனால் போகிற வரைக்கும் கொஞ்சம் தெம்பாக இருக்குங்க. அதாங்க டீ குடிச்சிட்டே போனாங்க. சரி சரசு, இந்த 2 டீ ஆர்டர் பண்ணி நம்ம குடிச்சிட்டே போவோம். என்னங்க, டீ எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்லங்க? என்ன தான் நம்ம வீட்டில் டீ போட்டு குடிச்சாலும் டீக்குள்ளே குடிக்கிற டேஸ்ட்டு வராதுங்க. அப்போ ஒரு பார்த்திங்க அப்படியே டீ கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாங்க. அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரே மழையாக இருக்குது, வர வழி ஃபுல்லாகவே மழை, கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை எங்கேயுமே. உங்கள் அம்மா பார்த்தீங்களா, வெளில மழை பெய்யறதில்ல எல்லாவது கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்மளால் வெளில கூட போயிட்டு வர முடியல, ஒரே கிளியராக இருக்குது. இங்கே கால் மேலே கால் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க. டீ வேறு குடித்தாங்களா என்னான்னு தெரில, வேறு இந்த கேட்குறேன். டீ எதுவும் போட்டு குடிச்சிங்களா? நான் டேரெக்டாக டிஃபனே செஞ்சிடவா நைட்டுக்கு? மருமகளே, பெய்கிற மழையில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் பாட்டுக்கு சமையன்னு உட்காந்துருக்கேன். நான் டீ கூட போட்டு குடிக்கல. மருமகளே, கொஞ்சம் போட்டு கொடுக்குறியா? உன் கையில் போட்டு குடித்தா தான் நல்லாயிருக்கு பார்த்துக்க. ஏங்க, நான் சொல்லலை உங்கள் அம்மா டீ போட்டு குடிச்சிருக்க மாட்டாங்கண்ணா. கரெக்டாக பார்சல் வாங்கினா சரியாக போச்சு பாருங்கள். இந்த உங்கள் அம்மாட்ட கப்பில் குத்தி கொடுக்குறேன். அத்தை, டீ எப்படி தான் இருக்குது? நல்லா இருக்குங்களா? எப்பவும் போல் உன் கையில் போகிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லாயிருக்கு மருமகளே, பரவாயில்ல. மகளே, என்னது காலையிலேருந்து மாமியே காணா, மணி வேற ஆச்சு, பாத்திரலாம் விளக்கணும். இவள் பாரு, எந்திரிச்சா வயசான நம்மளே சமாளக்க எந்திரிச்சிட்டோம். இவள் பாட்டுக்கு சமைக்காமல் எனக்கு நான் சுற்றுறா பாரு. ஓ, மாமி இங்கே தான் இருக்காங்களா? பரவாயில்லையே, நமக்கு முன்னே எந்திரிச்சு சாமான் விளக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் லேட்டாக வச்சிட்டோமோ. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். ஆமாம், என்னம்மா காப்பி குடிச்சிங்களா? காலேஜ் அம்மாவில் கேட்டிருக்கீங்க போலமா? ஏய் மவனே, காப்பி குடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், வேறு எதுவும் ஜாமான் விளக்கம்னான்னு உன் பொண்டாட்டிகிட்ட கேளுடா. ஏ சரசு, ஜாமான் எதுவும் வேறு எதுவும் விளக்குறது இருந்தால் எடுத்து போடு, அம்மா விளக்கிட்டு இருக்காங்க பாரு. ஏங்க, அதை உங்கள் அம்மா என்கிட்ட கேட்க மாட்டாங்களா? உங்கள் மூலியமாக வராங்க. சரி, இருக்கட்டும். ஏங்க, வேறு எதுவும் ஜாமான் இல்லைங்க, அவ்வளோதாங்க வளர்க்குறது. இவங்க பெரிய ராஜமாதா போலையோ. பாகுபலி தான் பதில் சொல்லுவார். பாகுபலி மூலியமாக தான் கேட்குறாங்க. என்னது, நம்ம அத்தையை காணான்னு பார்த்தா ஜாலியாக சோஃபாவில் பார்த்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க போல். நாத்து, என்ன அம்மாவும் பிள்ளையும் ஜாலியாக சாஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க போல், என்ன விஷயம்? அண்ணி, எங்கள் அம்மா முகத்தை பார்த்தா உங்களுக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரியா இருக்குது? நல்லா பாருங்க நீ முகத்தை. ஏன்னா அது நல்லா பார்க்கணுமா? எப்படி பார்த்தாலும் ஜாலியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எதுக்கும் பார்ப்போம். ஆமாம், மூஞ்சி கொஞ்சம் வாடி இருக்கு. சரி, என்னன்னு கேட்போம். அத்தை, என்னங்க தாச்சு உங்கள் உடம்புக்கு? ஏன் சோகமாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மருமகளே, கொஞ்சம் கை காலெலாம் வலியாக இருக்குது, தலையை சேர்ந்து வலிக்குது, ஒன்றுமே பண்ண முடியல, எதுவுமே சாப்பிட தோண மாட்டேங்குது பார்த்துக்க. என்ன மதியம் தான் நல்லா சாப்பிட்டாங்க, சாதம்லாம் சாப்பிட தோணலைங்கிறாங்க. சரி, இருக்கட்டும். நாட்டை என்ன கதைன்னு விசாரிப்போம். அண்ணி, அது ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் சேர்த்து வலிக்குதான், அதான் சோகமாக இருக்காங்க, பசிக்க கூட மாட்டேங்குதுங்க. அதனால தான் நானும் எனக்கும் பசிக்காமல் உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. நீ இப்போ என்ன நாத்து, உங்கள் அம்மாவை சாப்பிட வைக்கணும் அதுதானே? இரு, இப்போ அதை நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு. என்னங்க நீ பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ணாலும் எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க, அவங்க பெரிய சோத்தில் இருக்காங்க பார்த்துக்கோங்க. அத்தை, வாங்க, இட்லி வச்சு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், வாங்க சாப்பிட்லாம். என்னது தேங்காய் சட்னி? அந்த வர மருமகள் எடுத்து பசிக்குது ரொம்ப. என்னது, அத்தை பாட்டுக்கு நல்லா கை காலம் குறுக்கிட்டு உட்காந்துருக்காங்க, குளிர் தாங்களையோ வந்து கேட்போம். அத்தை என்னங்க அத்தை, காலெலாம் இது சோஃபா மேலே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க போல, என்னாச்சு அத்தை, ரொம்ப குளிருதா? ஆமாம் மருமகளே, பல்லெல்லாம் கூட நடுங்குது, என்ன பண்ணுறேன்னே தெரில. வயசானால வேற ஒன்றுமே தாங்க முடியல. நடந்தால் குளிருது, நின்னா குளிருது, உட்காந்தா குளிருது. சரிங்க அத்தை, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன சமைக்கட்டும் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு? மருமகளே, நல்லா குளிராக இருக்குல்ல, நல்லா சூடாக ஆலு பரோட்டா செய் மருமகளே, நல்லா கொஞ்சம் காரமாகவே செய், அப்போ தான் நல்லா இருக்கும் பார்த்துக்க. குளிருது, பல்லெல்லாம் நடுக்குதுனாங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு ஆலு பரோட்டா கேட்குறாங்க. கடிச்சிட முடியுமா குளிரில்? சரி, செய்வோம். அது இந்தாங்க தேன், நீங்கள் கேட்ட மாதிரி ஆலு பரோட்டா செஞ்சுட்டேன். அதோட சால்னா மாதிரி கொஞ்சம் செஞ்சுட்டு வெங்காயமாக வச்சுருக்கேன். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க.
பரவாயில்ல மருமகளே, நான் எது சொன்னாலும் செஞ்சு தரேன். உனக்கு ரொம்ப நல்ல மனசை பார்த்துக்க. இந்த சாப்பிட்டுட்டு நானும் அப்படியே கொஞ்சம் தூங்கலாம் பாரு, ரொம்ப குளிராக இருக்குல்ல. அத்தை சாயந்தரம் என்ன டீ போட்டுங்களா, காபி போட்டுங்களா, இல்லை வர காபி போட்டுங்களா அத்தை? அதெல்லாம் டெய்லியும் தானே மருமகளே குடிச்சிட்ருக்கோம். புதுசாக ஏதாவது செஞ்சு கொண்டு வாயேன். புதுசாக நான் என்னத்தை சொல்கிறீங்க, எனக்கு புரியல. என்ன சொல்கிறீங்க? வடை பஜ்ஜி எதுவும் வேணுமா? அது மழை காலத்துல எல்லாம் போட சொல்லுங்க, இப்போ தான் பனிக்காலம் வந்துருச்சு. அப்படி இல்லை மருமகளே, பண்ணு வீட்டில் இருக்குல்ல, அதை வச்சு பாபு வச்சு மாதிரி ஏதாவது செய்ய. அப்படியே ஒரு குருமா மாதிரி வச்சுட்டு கொண்டு வாயேன், சுண்டல் வச்சு. என்னத்தை பாபுஜிலாம் கேட்குறீங்க? பரவாயில்லையே, புது புது டிஷ்ஷாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. நான் என்னத்த கண்ட மருமகளே, அப்பப்போ டிவியில் பார்க்குறப்ப இந்த ஃபோனில் பார்க்குறப்பெல்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க, வீடியோஸில் வர்றது தான். அதை வச்சு தான் சொல்கிறேன். ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்ப்போமே, எப்படி ஒரு ஐடியாவே எப்படி சாப்பிட்றது பார்த்துக்கலாம். கொண்டு வா செஞ்சு. அத்தை இந்தாங்க அத்தை, நீங்கள் கேட்ட பாவு பஜ்ஜி அப்புறம் சன்னா மசாலா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? மருமகளே, நான் என்ன சொன்னாலும் செஞ்சு கொண்டு வந்துடுறேன். பரவாயில்ல, இந்த சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா தான் இருக்கும் போலயே, பார்க்கும்போதே தெரியுதே. சூப்பராக இருக்குது மருமகளே, நீயும் போய் சாப்பிட போ, பார்த்துக்கலாம். பரவாயில்ல அத்தை, நல்லா நார்த் இந்தியன் டிஷ் மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றாங்க. நம்மளும் எதை தெரிஞ்சதை செஞ்சு கொடுக்குறோம். சரி தான், நம்மளும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். என்னது குளிக்கலான்னு வந்தால் இன்னும் குளிர் அடங்கவே இல்லை. காலைல 8 மணி ஆகும். சரி என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஹீட்ரு ஆன் பண்ணி அதை வச்சு குளிச்சிருவோமா? ஹீட்ரு சூடாகும், ஒரு 10 நிமிஷம் ஆகுமே. அவனுக்கு வேறு பசி எடுத்துருச்சு, என்ன பண்ணலாம்? இதுதான் சரியான வழி. இப்போதைக்கு மூஞ்சி கை காலை கழுவிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம். மதியம் வெயில் வந்தோன்னா அப்புறம் பார்த்து குளிச்சுக்கலாம் பொறுமையாக. கொஞ்சம் நஞ்சம் வழியாக பெய்யுது. அப்பப்போ நம்ம எடுக்கிற முடிவும் சரியாக தான் போச்சு. நல்ல வேலை மூஞ்சி கை கால் கழுவுனது சரியாக போச்சு. குளிச்சிருந்தோம், குளிர் ஜரத்தில் தான் படுத்துருக்கணும் போல், அந்தளவுக்கு பனி பெய்யுது. அம்மாடி, நம்ம மருமகளை கேட்போம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு அப்போவே சொன்னாப்புல. சரி போய் சாப்பிடுவோம். ஆனால் குளிராக தான் இருக்கே, மூஞ்சி கை கால் கழுவுனதுக்கு இப்படி குளிருமா என்ன? அதே என்னத்தை குளிச்சுட்டு வரேன்னு போனீங்க, பாத்ரூமில் குளிக்கிற தண்ணி சத்தமே கேட்கலையே. என்ன மருமவ சமையல் கட்டில் இருந்தாலும் பாத்ரூம் சத்தத்தெல்லாம் கேட்டுட்ருக்கா போல். ஆமாம் மருமவ, ஒரே குளிராக இருந்துச்சு, அதான் குளிக்கலை. நானே உங்கள்கிட்ட சொல்லலான்னு பார்த்துட்டு மதியம் போல் குளிச்சுப்பீங்கன்னு. ஆனால் நீங்கள் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவீங்களா? சரி, உங்கள் போக்கிலே விட்டுலாம் தான் விட்டேன். இப்போ பெய்கிற மணிக்கு எப்படி குளிக்க முடியும்? அதுக்கு தான் நானும் சொல்ல வந்தேன். சரிங்க குளிரில் நடக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த ஒரு கப்பு டீயை குடிங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன், சாப்பிடுவீங்க. என் மருமவனா மருமவ தான் நல்ல குளிரில் இருக்கேன்ட்டு கரெக்டாக வந்து டீயை கொடுக்குறப்பாரு. எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மருமவளே ஒன்று தான் தேடிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் மாமா சத்தை சொல்லுங்க என்னத்தை வேணும்? இல்லை பொங்கல் அதுமா நாக்கு அப்படியே நம்மன்னு இருக்கு மருமவளையாக தான். ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வாங்கி சாப்பிடுவோம். இதை எடுத்துகிட்டு வரேன் தேனும். இப்படி நம்ம இருக்கும். மணிக்காலம் மல்லிக்காலம்னா பஜ்ஜி வடை செஞ்சு கொடுக்கலாம். சரி, பொங்கலுக்கு வந்த கரும்பு இருக்குது, அதை எடுத்து கொடுப்போம். அத்தை இந்தாங்கத்தே, பொங்கல் கரும்பு செங்கரும்பு நல்லா உடம்புக்கு சத்து, சாப்பிடுங்கத்தே. ஐயோ மருமவளே, கரும்பெல்லாம் சாப்பிட்டா சுகர் ஏறி போயிடும் மருமவளே, அதான் பயமாக இருக்குது. அப்படி இல்லைங்கத்தே, அது சக்கரை சாப்பிட்டா தான் சுகர் ஏறும். இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, உடம்புக்கு சத்து பார்த்துக்கங்க, சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படி நம்ம மருமவளே சொல்லிட்டா. துண்டு துண்டாக கட் பண்ணி வைப்போம், அப்போ தான் கடிக்க சரியாக இருக்கும். அப்போ தான் 1 மணி நேரத்தில் அதை சாப்பிட்டு முடிக்க முடியும். அத்தை என்னத்தை கரும்பு தான் உங்களுக்கு திங்க கொடுத்து மரவள்ளி கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கீங்க போல, பக்கத்துலேயே 2 சேர்ந்து சாப்பிடலாமா? மருமவளே அதை நல்லா கண்ணை திறந்து பாரு. மரவள்ளி கிழங்குல அது கரும்பு துண்டு தான், என்னால் கடிக்க முடியாதுன்னு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் சாப்பிட ஈஸியாக இருக்கும். என்னது கரும்பா? இதை தான் இப்படி வச்சுருக்கீங்களா? மக்கள் இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள்.